ஆமாங்க, இவங்க சேனலை நான் பிளாக் பண்ண போகிறேங்க. நம்பரையுமே நான் வந்து பிளாக் பண்ண போகிறேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். அதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட வாங்கின சாரீ வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து இவங்களோட பேஜ் பார்த்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர். இந்த பர்பிள் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் உண்டு, ஆனால் இந்த பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஆர்டர் போட்டேன். இந்த பர்பிள் கலர் சாரிக்கு ஆசைப்பட்டுதாங்க ஸ்ரீ கலெக்ஷனில் நான் வந்து சாரீ ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க வந்து ஜாயின் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜாயின் பண்ணியே கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பிட்டு அனுப்பியிருந்தா தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. அவங்க எந்த வீடியோலுமே வந்து ஜாயின் சாரி வந்து இப்படி பிட்டு அனுப்புவோம், நீங்கள் தான் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னவே இல்லை. அதே மாதிரி ஓரமும் ஃபுல்லாக கிழிஞ்சிருந்துச்சு. எல்லாம் யார்கிட்ட வாங்கின சாரி யார்கிட்ட வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்ரீ கலெக்ஷன்ஸில் வாங்கின சாரி தான் அது. அதனால் அப்படி போயிடுச்சு. அதனால் வந்து நெக்ஸ்ட் இதே கலரில் எப்படியாவது சாரி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் வந்து ரிஷி புட்டிக்கில் இந்த சாரி இருந்துச்சு. அதனால் வந்து இந்த சாரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வரதுக்கு வந்து ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சு. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1499 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து 60. டோட்டல் வந்து 1560 நான் வந்து ஜிபே பண்ணி இந்த சாரீ வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்னால் உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு சைடு மட்டும் ஃப்ரண்ட் பக்கம் வரும். அப்புறம் வந்து சாரீ ஃபுல்லாக கீழ் பார்டர் பக்கத்தில் மேல் சைடு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சாரியோட சென்டர் பகுதியில் ஸ்டோன் இல்லை. இப்போ காட்டுற பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து ஸ்டோன் கிடையாது. மற்றபடி கீழ் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ விலையோ என்னமோ தெரியல. அதே மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதிக்கும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்லேயே ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கைக்குமே இந்த பார்டர் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சாரீ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரீ குவாலிட்டி வந்து அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அந்த சாரீ அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சரி ஃப்ளீட் எடுத்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துச்சுங்க. ஃப்ளீட்டெல்லாம் கட்டிட்டு போனால் நல்ல ஒரு செம்ம லுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் ப்ளவுஸை வந்து தச்சுட்டு இந்த சாரியை வியர் பண்ணி கட்டி நான் வந்து ஒரு போஸ்ட் போடணும்னு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நிறைய பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விலை கம்மியாகவும் வச்சிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சில இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக வந்து ஸ்ரீ கலெக்ஷனில் நான் 350 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இந்த சாரி 1500 2000 கொடுத்து நம்ம வாங்க முடியாது. 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, நம்ம வாங்கி நம்ம மனசை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது அப்படி வந்துச்சு. அதனால் வந்து விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம போய் வாங்கி நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அதிகமாக வந்து ரொம்ப அதிகமாக வச்சு விற்றாலும் நம்ம வாங்கிட முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் விற்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து வாங்கலாம். அதுக்காக நீ இவங்கள்ட்ட போய் நான் சாரி வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எங்கே விலை கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க. சாரியை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸை பொறுத்தளவு இதை விட இன்னும் கம்மியாக போட்டிருக்கலாம். இதை விட கம்மியாக நிறைய புட்டிக்கில் நான் பார்த்துருக்கேன். இந்த சாரியோட ப்ரைஸு இதை விட கம்மியாலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 850 750 இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த சாரியோட குவாலிட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இது எப்படி அப்படின்னாக்கா ஒரு அப்படியே சும்மா தக்க இங்கிட்டு திரும்பினா ஒரு மினுமினுங்குது, அங்கிட்டு திரும்பினா ஒரு மினுமினுங்குது. அந்த மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து ஸ்பேஸுக்கு வந்து ஏன் தம்னையில் அப்படி வச்சேன்னு தானே கேட்குறீங்க. அதாவது தம்னையில் ஏன் வச்சேன் அப்படின்னாக்க இவங்கள்ட்ட வந்து நான் 4 சாரி கிட்ட வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து எனக்கு வந்து முழுசாக 3-4 நாள் கிடச்சிட்டு. இந்த சாரி கொஞ்சம் லேட்டாக கிடச்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த புட்டிக்கில் வந்து எனக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஆர்டர் பண்ணால் டக்குன்னு வந்துடும், ஒரு நம்பிக்கை இருக்குது, எந்த பயமும் கிடையாது. ஏன்னா வந்து சாரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டே இந்த புட்டிக்கில் வந்து மேக்ஸிமம் இருக்காது. அதனால தைரியமாக நான் ஆர்டர் பண்ணுவேன். என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் ரிஷி புட்டிக்லேயே ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வந்து இந்த சேனலை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அன்பிளாக் பண்ணிட்டேன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் சாரி வந்து வாங்கி நம்ம காசு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது அப்படின்னாலும் இவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாக்க நமக்கு சாரி வாங்கணும் தான் தோணும். அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருது சாரி. எனக்கு வந்து 4 சாரி இல்லை, இனிமேல் போட்டால் நான் வாங்குவேன் தான் வச்சுக்கோங்க. ஆனால் நான் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறேன் சாரி வாங்குறதா. ஏன்னா சாரியில் போய் இவ்வளோ பைசா நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் அப்போதைக்கு நம்ம ட்ரெண்டிங் சாரீஸ்லாம் அப்படி வரும்போது நம்ம ஒன்று எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அந்த ஆசை தான் எனக்கும் வந்து ஒன்று நான் எடுத்துடுறேன். மேக்ஸிமம் வந்து ரிஷி புட்டிக்கில் தான் நான் வந்து நிறையா சாரி வாங்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாந்திமா புட்டிக்கில் வாங்குறேன். அவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறாங்க, நமக்கு லாபம். அதனால தான் தம்னையில் அப்படி வச்சேன். அதனால வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருவேளை அவங்க ஏமாற்றிட்டாங்களோ வச்சுட்டாங்களோ அதனால தான் தம்னையில் அப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சி நிறைய இடங்களை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு சாரி வரல, ப்ளவுஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். ஆனால் சில புட்டிக்லாம் வந்து நம்ம ஃபேமஸ் புட்டிக்காக இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து சில பேர் ஏமாத்துறாங்க, சில பேர் வந்து நேர்மையாக எல்லாருக்குமே வந்து சூப்பராக அனுப்பி வைக்கிறாங்க. அதில் வந்து ரிஷி புட்டிக்கும் ஒன்று தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒவ்வொரு சாரி வந்து ரிஷி புட்டிக்கில் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து பேசுகிறதாகட்டும், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறதாகட்டும் எல்லாமே உடனுக்குடன் டக்கு நமக்கு
வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த சாரியை நான் வந்து கட்டி பார்க்கும்போது ஏதாவது ஸ்டோனு நிறையா விழுகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப செக் பண்ணேன். ஒரே ஒரு ஸ்டோன் கீழே விழுந்துருச்சுங்க. மற்றபடி எந்த ஸ்டோனுமே இந்த சாரிலேருந்து விழுகலை. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு அந்த ஸ்டோன் இப்படி விழுந்துச்சு அப்படின்னாக்கா எடுத்து மூக்கில் வச்சு பார்ப்பேன். நான் மூக்குத்தி குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்பேன். என் மூக்குத்தி குத்துனா என் வீட்டுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஓடி போயிரு அப்படின்றவாரு. அதனால சும்மா லைட்டாக ஒரு ஆசைக்காக எடுத்து மூக்கில் வச்சு பார்த்தேன். எனக்கு மூக்குத்தி நல்லா இருக்கா, குத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டியோட கணக்கே தெரியாமல் இது எவ்வளோ பெரிய குட்டி ஒரு ஸ்டோனாக இருந்துச்சு. இந்த ஸ்டோன் மாதிரி ஒன்று குத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குத்துனா சில பேருக்கு தான் அந்த மூக்குத்தி அழகாக இருக்கும், சில முக்குக்கெலாம் அழகாக இருக்காது. என் முகத்துக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு எனக்கே தெரியல. எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுதான் ஸ்பேஸுக்கு போலங்க. ஐயோ சும்மா வலுவலுன்னு தகன்னு இதில் வேற ரிப்ளிக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் வச்சு அந்த ஒரு மாடல் வேற வந்துருக்குது. அதை வாங்கணும்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா அது 3000 ரூபாய்க்கு மேலே சாரி. எனக்கும் ஆசை தான் அந்த சாரி எடுக்கணும். ஆனால் என் வீட்டுக்கார அடிச்சு துரத்திடுவார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.